நமஸ்தே. இப்போ நம்ம பிராத்தமிக் மாடல் கொஸ்டின் பேப்பர் அதை தான் பார்க்க போகிறோம். பிராத்தமிக் அதாவது நேம் ஆஃப் த சென்டர். இந்த எக்ஸாம் வந்து 2.5 மணி நேரம் நடக்கும். அப்புறம் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் நேம் என்னவோ அதை எழுதணும். டிரான்ஸ்லேஷன் நீங்கள் எதில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுத போகிறீங்க, இங்கிலீஷா தமிழா அந்த மாதிரி எழுதிடணும். இங்கே எக்ஸாம் ரோல் நம்பர் எழுதணும். இது அதாவது அந்த பேப்பர்லேயே ஆன்சர் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பேப்பர்லாம் தனியாக கொடுக்க மாட்டாங்க. சஃபாய் கே அங்க் 5 அதாவது அழகாக எழுதுனா, நீட்னஸாக எழுதுனா 5 மார்க் கிடைக்கும். நீட்னஸ்க்கு 5 மார்க்கு. फर्स्ट रोमन लेटर किन्हीं 5 प्रश्नों के उत्तर एक एक व्याख्या में लिखिए. அதாவது இது 10 கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸு. இதில் நீங்கள் வந்து எனி 5 எழுதுனா போதும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. இதில் 10 கொடுத்துருக்காங்க. எனி 5 எழுதுனா போதும். ஏதாவது 5 எழுதுனா போதும். அடுத்தது किन्हीं 4 को अक्षरों में लिखिए. இது வந்து 5 அதாவது 4. எனி 4 எழுதுனா போதும். 4 நம்பர் எது உங்களுக்கு கரெக்டாக தெரியுதோ அது வரைக்கும் எழுதுனா போதும். இதுக்கு 4 மார்க்கு, 4 மார்க். அடுத்தது थर्ड रोमन लेटर, 3வது रोमन लेटर किन्हीं 2 पत्तियों का भावार्थ प्रत्य भाषा में लिखिए. प्रात्य भाषा அதாவது இங்கிலீஷ் ஆர் தமிழில் நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். என்னென்னா அந்த போயம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட கண்டெக்ட்டு, அடுத்தது மீனிங்ஸு, இது எழுதினாவே போதும். இதில் மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 எழுதுனா போதும். மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. 2 எழுதுனா போதும். இதுக்கு எவ்வளோ மார்க்னா 1த்துக்கு 3 மார்க்கு, மொத்தம் 6 மார்க்கு, 6 மார்க். அடுத்தது 4th रोमन लेटर किसी एक दोहे का गंडस्थ रूप ज्यों का त्यों लिखिए. இது எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது 1 எழுதுனா போதும். இதுக்கு வந்து 4 மார்க்கு. அடுத்தது 5வது रोमन लेटर किन्हीं 3 का अर्थ प्राप्य भाषा में लिखिए. இது வந்து மீனிங்ஸு, பொருள் அறிக. இதில் வந்து ஏதாவது எனி 3 எழுதுனா போதும். 3 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒன்றுத்துக்கும் ஒரு மார்க்கு, அது 3 மார்க் மொத்தம். இதில் மொத்தம் 8 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கரெக்டாக தெரியுதோ அதை எழுதுங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது 6வது रोमन लेटर 6th रोमन लेटर किन्हीं 3 के विलोम शब्द लिखिए. இது எதிர்ச்சொல் தருக. ஆப்போசிட் வேர்ட்ஸ். தீன் இது வந்து 3, இதுலேயும் 3 எழுதுனா போதும். இதில் 8 கொடுத்துருக்காங்க மொத்தம். உங்களுக்கு எது கரெக்டாக தெரியுதோ அதை எழுதுனா மட்டும் போதும். அடுத்தது 7வது रोमन लेटर किन्हीं 4 वाक्यों को सही या गलत लिखिए. இது வந்து 4, அதாவது எனி 4 எழுதுனா போதும். 5 கொடுத்துருக்காங்க. எனி 4 எழுதுனா போதும். அது ஒன்றுத்துக்கும் 4 மார்க்கு, அதாவது ஒன்றுத்துக்கும் ஒரு மார்க்கு, மொத்தம் 4 மார்க்கு. அடுத்தது किन्हीं 8வது रोमन लेटर 8th रोमन लेटर किन्हीं 4 के कोशिश से सही शब्द चुनकर गाली जगह भरिए. இது சூஸ் த கரெக்ட் வேர்டு, சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக.
இதுவும் 5 கொடுத்துருக்காங்க. எனி 4 எழுதினா போதும். ஒன்றுத்துக்கும் ஒரு மார்க்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.